குரு பகவான் தான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கலியுகத்தினுடைய புண்ணிய பண்ற நேரங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. கோயிலுக்கு வர தருணமே ஒரு பெரிய நகரமா இருந்தாலும் இந்த நகரத்துல இத்தனை விளங்கக்கூடிய கிரகமும் குரு பகவான் தான். ஒரு நம்பிக்கை நிறைய பணம் காசு இருந்தாலும் கோயிலுக்கு வரமாட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வரமாட்டோம். இது ரெண்டும் பண்ணக்கூடிய கிரகமும் குரு பகவான் தான். ஒரு நம்பிக்கை நிறைய பணம் காசு இருந்தாலும் கோயிலுக்கு வரமாட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வரமாட்டோம். இது ரெண்டும் நம்மளுடைய தலைமுறைகளும் பாதிக்கும். நம்ம ரூமுக்குள்ள தனியா ஏதோ தப்பு பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா பகவான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கடவுள் அப்படி கிடையாது, கரெக்டா எழுதிட்டே இருப்பாங்க. என்னென்ன பண்றீங்க, ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க, என்ன பாவங்கள் பண்ணிருக்கோம், எல்லாம் எழுதிட்டே இருக்கும். அதான் அந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நல்ல ஒரு அறிவாற்றலை தரக்கூடிய கிரகம். நவகிரகங்கள்ல சுப கிரகங்கள்ல இது முகாக்கியத்துக்கு உண்டான பிரார்த்தனைகளோ எழுந்துச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் அவங்களுக்கு மட்டும் சுக்கிர பகவான் தேவைக்கு ஏற்ப ஜன செல்வங்களை சுக்கிர பகவான் தான். யார் வீடெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்படுறதோ வீடு கட்டணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இருக்கக்கூடியவர்கள் சுக்கிர பகவானை திசை நல்ல காரணங்கள் நமக்கு நடந்ததுன்னா அந்த அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். சுவாமி அவசர பிரார்த்தனை பண்ணுறோம். அதேபோல் வாகனங்கள் தொழில் பண்ணக்கூடியவர்கள் கனரக வாகனங்கள் நல்லபடியாக அந்த பிரயாணங்கள் சீராக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. இருசக்கர வாகனங்களுக்குள்ள வாகனங்களுக்குள்ள நண்பர்களாக மனைவிக்கும் மனைவி ஏகாரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். ஈகமங்கலியாக இருக்கணும் வேண்டிக்கிறோம். இந்த சுக்கிர பகவானுடைய ராசியான துலாம் ராசி, ரிஷப ராசி, பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் யாராக இருந்தால் யாகசாலைக்கு முன்பாக வந்திருந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பரணி, பூரம், பூராடம், துலாம் ராசி, ரிஷப ராசி. ஓம் நம சுக்கிராய கால் வலிகளுக்கு இவர்தான் அதிபதி. அந்த கால் வலிகளால் கஷ்டப்படக்கூடியவர்கள் கால்களில் எல்லாம் 26 முழங்கால் வலி கடைசி காலத்துடைய நந்தியக்க நமக்கும் ஒரு நேரம் பகவான் குடிச்சு வச்சிருப்பார் இல்லையா, அது வரைக்கும் நாம ஒரு டம்ளர் தண்ணியை நம்மளே சாப்பிடணும் அப்படின்னா அதற்கும் சனி பகவான் தான் அதிபதி. வேத முதிர்ந்தவர்கள் அனைவரும் நல்ல முறையில ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். 30 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு 7.5 ஆண்டு காலம் 7.5 சனியானது நடக்கும். அப்ப இந்த 7.5 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிகள் கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிகளுக்கும் 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அம்மமாக பேச வேண்டிய தருணம் இது. மீன ராசி என்பவர்களுக்கு ஜென்மஸ்தன் இல்லாத செலவுகள், கஷ்டங்கள் இதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த மேஷராசி அன்பர்கள் சுபவிரயமாக ஒரு கல்யாணமோ அல்லது வீடு கட்டுற யோகமோ அது மாதிரி செலவு வந்தா நல்லது, பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அதோட தர்மங்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் 30 வருஷத்திற்கு ஒரு கணக்கு வச்சிருக்க. 30 வருஷத்திற்கு ஒரு தடவை அந்த 7.5 ஆண்டு காலம் நடக்கும் பொழுது என்னென்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே கால்குலேட் பண்ணி சீராக ஒரு துளி அளவு கூட மாறாம நல்லது பண்ணியிருந்தா நல்லதையும், கெட்டது பண்ணியிருந்தா கெட்டதையும் கொடுத்துருப்பாரு. ஒரு சில பேருக்கு பிறக்கும் போதே இருக்கும் 7.5 சனி, அப்பதான் பிறந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்ய சுவாமின்னு கேட்டோம்னா, பூர்வ ஜென்மத்தினுடைய துவக்கம் தான் இந்த ஜென்மத்தினுடைய காலமும். எந்த ஒரு துயரம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு கும்பம், மீனம், மேஷம் இவர்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். கும்பராசிக்கு சுமார் இன்னும் 2.5 ஆண்டு காலங்கள் இருக்கின்றன. மேஷராசிக்கு சுமார் 7.5 ஆண்டு காலங்கள் இருக்கு. மீன ராசிக்கு 5 ஆண்டு காலங்கள் இருக்கு.
வேண்டிக்கணும். அதோட அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னு 2 உண்டு. இந்த அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிகள் சிம்ம ராசி. 2.5 ஆண்டு காலங்கள் கொடிய சிம்மம் தனுசு 5 ராசி அதோட சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் அம்சம் உத்திரட்டாதி மகர ராசி முன்னாடி வந்து யாரும் பூமி எடுத்து கொள்ள வேண்டாம். அடுத்தபடியாக ராகு பகவானுக்காக நம்முடைய ஆயுத திருச்சியில் இருக்கக்கூடிய அம்மாள் தான் ராகு பகவானுக்கு அதிபதி. ஒரு மும்பையிலையோ வெளிநாட்டிலையோ கூட ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அவருக்கு பரிகாரம் சொன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம சங்கரன் கோவில் தான் சொல்லுவோம். சங்கரன் கோவில் கோமதியம்பிகை தாயார் அம்பாள் வெளியில் இருக்கக்கூடிய 5 தெய்வங்களும் மாரியம்மன் காரியம்மன் உதாரணம் உருவாயம்மன் எல்லா தெய்வங்களும் ராகு பகவானுக்கு அதிபதி. சர்ப்பத்தை பாம்பை தெரிந்தோ தெரியாமலோ துன்புறுத்தி இருந்தாலோ அடிச்சிருந்தாலோ அந்த பாவங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். சர்ப்பதோஷமானது 7 ஜென்மத்திற்கு தொடர்ந்து சொல்வது. அந்த 7 ஜென்மமானது 7 ஜென்மம்னா 7 ஜென்மம் மனசாகவே பறந்து அந்த பாவத்தன்மையும் கிடையாது. முதல்ல பூச்சியா கண்ணுக்கே தெரியாத முன்ன ஈடுபட்டு தெரியாத மாதிரி வரும். அப்புறமா தான் பூச்சியா வரும். அதன் காரணம் சாப்பிடும். அப்புறம் ஊர்வனையாக, அப்புறம் பறவையாக, இலக்காக, கடைசி பிறவிதான் மனித பிறவியாக பிறக்கும். 7 ஜென்மத்திற்கும் இந்த பாவங்கள் சர்ப்பதோஷமானது தொடர்ந்து நான் சொல்ல நிறையா சயின்ஸ் ரீதியாக வந்துருக்கு. இப்போ சைனாவெல்லாம் வராத சாமி அப்படின்னு கேட்டால் உண்டு, அனைவருக்கும் உண்டு. அந்த சர்ப்பதோஷத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் மொத்தமாக ஒரு இயற்கை பேரழிவு நாம் சந்திக்கிறோம் இல்லையா? கொரோனாவை சந்திக்கிறோம், வேறு ஏதாவது கடல் சீற்றங்களாக சந்திக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு காரணம் என்ன நல்லவர்களும் சேர்ந்து அங்கே என்ன பண்ணுறாங்க பெருமாள் வந்து அடைஞ்சிடணும். அப்போ அந்த இதெல்லாம் யார் காரணம்னு கேட்டால் ஜீவ ராசிகளை எங்கெல்லாம் வதைக்கப்படுகின்றதோ அந்த நாடுகள் எல்லாமே நடக்கும். நம்ம நாடே சரி பசுமாடோ கோழியோ ஆடோ இதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுனாலும் அதுதான் உண்மை. எந்த ஒரு ஜீவராசிகளை நாம் முன்னெடுத்திருந்தாலும் அந்த பாவங்கள் நம்மளை இல்லாது. நம்ம ராகு பகவானை அம்பாவை பிரார்த்தனை பண்ணி இவருக்கு ராசிகள் கிடையாது, நட்சத்திரம் மட்டும்தான். இந்த நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சமய நட்சத்திரம் யாராகும் நம்மளுடைய யாகசாலைக்கு முன்பாக வந்து அம்பாவை பிரார்த்தனை பண்ணி மேம்படுவதற்கு மாதிரி ஆனந்தோ பிரத்யக்ரஹேன நாமரண்முனஹ இதந்தப்ரியம் சுவஸ்வாஹ யத்தே தேவி நரவிதாமம் நாம தீவாஸ்வமி சத்யம் இதம் தேவத்யாம்யாய भवनो ध्यात्रा देवत्तमो भेत्तमோக்ஷா அடுத்து தெளிவாக கேது பகவானுக்கு நாம் பண்றோம். இந்த கேது பகவானுக்காக யாரும் கேது பகவான் தான் இருக்கு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அனைவரும் சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் என்ன அப்படின்னா எல்லோரும் விளையாடுகளை நாம் செலுத்தணும். கண்டிப்பாக எல்லோருடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் சிரமப்பட்டு இல்லாமல் அப்பதான் என்ன பண்ண முடியும். நிறைய பேர் வந்து நம்ம அதனால் மக்களுக்கு சிரமம் இருக்காது. அந்த கஷ்டம் இல்லாமல் பகவானிடத்துல நாம போய் சென்றடையணும் அப்படின்னா அதுக்கு அனுமதி யாருன்னா கேது பகவான் சொல்லக்கூடாது. அப்படின்னாலும் கேது பகவானுடைய தன்மை அதுதான் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. இந்த கேது பகவான் கலகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர். நீதிமன்றங்களிலேயோ கால நிலையங்களிலேயோ பக்தர்கள் சமயங்களை பிரார்த்தனை பண்ணினால் அந்த பிரார்த்தனைகளால் அந்த வழக்கு நல்லபடியாக பூர்ணமாக முடியும். அதோடு கேது பகவான் வீட்டில் யாரெல்லாம்
அஸ்வினி நட்சத்திரம், நக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் யாராக இருந்தாலும் யாகசாலைக்கு முன்பாக வந்து இருந்து கேது பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஓம் ஏகம் பிரம்மண்ண ஆதித்யாதி நவக்கிரக தேவனாயை ஒரு நவக்கிரக யஜ்ஞங்கள் நிறைவுற்று அதன் வைத்தியமானது இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நவரத்ன கற்கள் வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் கையில் அப்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக நம்ம ஆலயத்திலே சூரிய பகவானுடைய உரை 8 மணிலிருந்து 9 மணிக்கு சூரிய பகவானுடைய உரை. அந்த சூரிய உரையை நம்ம என்ன பண்ணுறோம், எங்கட பயிற்சிகளை ஆகாய பிரபங்கள் சங்கரராம சுவாமிகள் செய்திருக்கின்றார்கள். ஆகையால் பக்தர்கள் ஆகியவாக
Thank you.
சாமி
ஆதாரையா கூட தேர்தல் சிலையை பற்றி அந்த ஆசாக்கள் கொடுக்கணும். சிலைகளை எல்லாம் மறுபடியும் சிலையை கொடுக்க மாட்டாது. அது பண்ண எல்லாம் அவங்க சிலையை மறுபடியும் எடுக்க முடியும். அப்புறம் நான் கையில் கொடுத்து தண்ணி மறந்துட்டேன் சொல்லி சொல்லியிருக்காங்க. சிலையை வைத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சிலையை கொடுக்கப்பட மாட்டாது. இளைஞர்கள் 40 இளைஞர்கள் ஒரு
மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூரு வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூரு மூகாம்பா கேதாரம் ஸ்ரீகௌரி மாயவரம் அபயாம்பிகா மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி விசாலாட்சி திருக்கடவூர் அபிராமி சிதம்பரத்து சிவகாமி சிருங்கேரி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா சௌடாம்பா சிவகாளி நவகாளி திரிசூலி சுபநீலி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாயி பொம்மாயி அன்பாயி குழுமாயி பொன்னாயி பூவாயி ஏராயி வீராயி ஆரல்வாயி சக்கியம்மா வாடி ஆரணி படவேட்டம்மா திருமோகூர் மேகவல்லி தாயே திரிகூடல் மதுரவல்லி புதுக்கோட்டை புவனேஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி மண்ணடியின் மல்லீஸ்வரி மாதேஸ்வரம் மாதேஸ்வரி அலங்கார கல்யாணி நாமக்கல் அரக்காணி அங்காளி செங்காளி சந்தோஷி மாதா மயிலாப்பூர் கற்பகமே மலைக்கோட்டை செண்பகமே செல்லாயி சிலம்பாயி கண்ணாத்தா வாவா கஞ்சனூர் வனதுர்கா மாவூர ஸ்ரீகாளி கைலாசம் பார்வதி மைசூர சாமுண்டி வலங்கை மண் திருமாரி வழிகாட்டும் திருப்பாச்சி உமையாம்பா தேனாண்டா மலையம்மா வேலம்மா திருவத்தூர் வடிவுடையாள் காளாஸ்தி ஞானாம்பாள் மகராசியே எங்கள் பாளையத்தம்மா ராலிமலை மெய்க்கண்ணால் முக்கூடல் பாவானி காரைக்குடியம்மா கொக்குடையம்மா ஸ்ரீசக்தி ஜெயசக்தி சிவசக்தி நவசக்தி பாஞ்சாலி ராக்காயி பைரவி சாம்ப